நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும். நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்குது, உங்களுக்கு இது இருக்குது, வியாபாரம் இருக்குதுன்னு தெரியுது. நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன கேள்வி வருது? உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா? வருதா இல்லையா? 500-600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படி தான் பேசிட்டு இருந்தானா? சொத்தம்பட்டையும் விற்று நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழித்து செக்கெழுத்து செத்தானே என் பாட்டேங்க வாபுசி அப்படி தான் பேசிட்டு இருந்தானா? அப்படி தான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்கள். 9 வருஷம் சிறையில் இருந்தேன், 9 வருஷம் சிறையில் இருந்தேன், என் சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வத்திரு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா? எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கையை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காமல் இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்களா யாராவது? அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலைங்கிறதான் கேள்வி. வந்தால் சொல்லக்கூடாது, வந்துட்டீங்கலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்விப்படணும்ல. உன்னை யார் அப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உச்சத்திலே இருப்பா, நீ 1 ரூபாய் இழக்காமல் பார்த்துக்கப்பான்னு சொல்ல தோணும். உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்கள் தாய் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா? எப்படி சொல்லுங்கள், நான் சொல்கிறது நேசம் வருமா வெறுப்பு வருமா? அதனால் அது ஒரு தலைவனுக்கு அழகில்லை. வந்தோம், நம்ம செய்கிறோம், இது என் கடமை, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரணும். என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும். அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம், இவருக்கு எல்லாமே இருக்கலாம். அவர் என் தம்பி, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குது. புரியுதா? நேச்சதுனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தான் நான் போராடிட்டு இருக்கேன். புரியுதா? அவருக்கு கடை வச்சுட்டு இருக்க ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல, எனக்கு இருக்கா? அவரை இப்போ வச்சு கூட படம் எடுக்கால் இருக்குது, எனக்கு யாராவது படம் தயாரிக்கால் இருக்குது, அதில் பாய்ந்து ஓடுவான். ஏன்னா நான் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டு, எனக்கு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். எனக்கு முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல தம்பி நான் இங்கே பாருங்கள், ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன், ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. இப்படி பேசிக்கூடாது. ஏன் அப்படி வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான். என்ன கண்டா? திமுக யார்? அண்ணா தோற்றுவித்தது, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழலில் ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் இந்த அதிமுக, இதை தொடங்கினவர் யார் சொல்லுங்கள்? எம்ஜிஆர். இது 2 தனித்தனியாக இருக்குது. 2ஐயும் ஏற்று சண்டை போட்டுக்கணும், 2ஐயும் ஒட்டி ஒன்றா கொண்டு வந்தா கோவரமாக நீங்கள் சொல்லுங்கள். இதை எழுத்தாயா ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால் நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சுருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல. என்னையை கொல்லணும்ட்டு என்னை பெற்ற அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படிற அவன் பெற்ற புள்ள தானே நான். இது என்ன கோட்பாடு சொல்லு? இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம், அண்ணாதுரை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும். அது யார் பக்கத்தில் இருந்து யார் சொல்கிறது? அதான் சொன்னீங்க, அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு. நீ என்ன நினைக்கிற? அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம், எம்ஜிஆரை வச்சா அதிமுக ஒரு பழகினமாக இருக்குது அந்த வாக்கு எடுத்துடலாம். இது நீங்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்க போகிறீங்க? இந்த கட்சி சரியில்லை, நான் சொல்கிறேன். இந்த ஆட்சி சரியில்லை. நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை, அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் இருக்குது, மக்கள் அரசியல் இல்லை, மக்கள் அரசியலுக்கு போகிறேன் அங்கே சொல்கிறேன். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இருக்குது, சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை, அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி போகிறேங்கிறதையும் சொல்கிறேன். அப்படி சொல்லணும், குறையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யார் சரின்னு கேட்பான், நான் சரின்னு சொல்லணும், நான் எப்படி சரின்னு விளக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எது சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் இங்கே தேவைப்படுது. அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா, அதே ஐயா எம்ஜிஆர் இவர்களை கூட்டிகிட்டு வந்தால் எங்கள் ஊரில் ஒரு நாடகத்தில் பப்புன்னு பாடுவாப்ல, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு.